புராணங்களில் நந்தி தர்மம், பக்தி, பொறுமை ஆகியவற்றின் உருவகமாக கூறப்படுகிறார். முனிவர் சிலாதர் மிகுந்த தவம் செய்து மரணம் இல்லாத மகன் வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டினார். அவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு ஒளிக்கதிருடன் பிறந்த குழந்தையாக நந்தியை அருளினார். இந்த குழந்தை சாதாரண மனிதன் அல்ல, சிவகணங்களின் தலைவன், மரணமற்றவன், தர்மத்தின் காவலன். சிவபெருமானின் அடியவன் நந்தி சிறுவயதிலிருந்தே சிவபெருமானைத் தவிர வேறு எதையும் நினைக்கவில்லை. அவன் செய்த தவம், பக்தி, ஒழுக்கம் அனைத்திலும் திருப்தியடைந்த சிவன், நீ என் வாகனமாக இருப்பாய், என் ஆலயங்களின் வாசலில் இருந்து தர்மத்தை காக்கும் காவலனாக இருப்பாய் என்று வரமளித்தார். நந்தியின் காதில் சொன்ன பிரார்த்தனை சிவனிடம் செல்வதாக நம்பிக்கை. நந்தியின் சிறப்பு வாகனம் மட்டுமல்ல, சிவஞானத்தின் சின்னம். நந்தியின் சிறப்பு வாகனம் மட்டுமல்ல, சிவஞானத்தின் சின்னம் எப்போதும் சிவனை நோக்கிய பார்வை, அகந்தையற்ற மனம், மௌனம், உள்ளுணர்வு, தியானம். தத்துவ அர்த்தம்: அகந்தையை நந்தி அடக்கி ஈசனை நோக்கினால் ஞானம் கிடைக்கும்.